கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிடுச்சு. சரி மக்களை, வீடியோ பார்த்தியாச்சா? இதில் சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த போட்டில் இருந்து நாங்கள் குழம்புக்கு மீன் வாங்கிட்டு போடுறதான் சம்பவம். வணக்கம் மக்களே, நான் கடப்புறத்துக்காரன். பொதுவாக கடல் மேலே ஏதாச்சும் எங்களுக்கு பொருள் தேவை அப்படின்னா பக்கத்தில் கிடக்க போட்டுக்கிட்டு தான் வாங்குவோம். அது மாதிரி தொழிலுக்கு போன போது நான் குழம்புக்கு மீன் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி தொழில் பார்த்துட்டு இருக்க போட்டிலேருந்து தான் குழம்புக்கு மீன் ஏதாவது கேட்டு வாங்குவோம். அது மாதிரி நாங்கள் இனி தொழிலுக்கு போகும்போது எங்களுக்கு காலில் குழம்புக்கு மீன் இல்லை. அப்போ தூரமாக ஒரு போட்டு வரவழைத்துட்டு இருந்தாங்க கறக்கும்படி. அப்போ அந்த போட்டில் மீன் குழம்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அதுதான் இந்த வீடியோ. நாங்கள் மீன் கேட்க போனோம். அவங்களுக்கு மீன் தந்தாங்க, சூற மீன் தந்தாங்க, வாரி வளங்க வள்ளல் மாதிரி அள்ளியே தந்தாங்க எங்களுக்கு. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் தொழில் பார்த்துட்ருக்க மங்களாபுரம், கர்நாடகா ஸ்டேட். அங்கேயே நம்ம தமிழ் பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. அவங்க வேலை பார்க்கும்போது நம்ம தமிழ் சாங் கேட்டுட்டு தான் வைபில் ஃபுல் வைபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. வீடியோவில் கூட இந்த சாங் கேட்குது பார்த்தீங்களா? சரிதானா பாட்டில் போட்டுருக்காது. எலும்பு மேல எடுத்து மீன் இப்போ எலும்புடு சூரிய அங்கொண்டா செலவு வேணுமா? சரி மக்களே, ஒரேடா மீன் வாங்கியாச்சு. கடைசி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு 7 சூறை தந்தாங்க. 7 சூறையில் காலைல குழம்பு வச்சு, மதியம் குழம்பு வச்சு, இன்னொரு 2 சூறை மிச்சம் இருக்குது. அதை நாங்கள் மறுநாள் காலையில் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸில் வச்சுட்டோம். சரி, வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடப்புறத்து சேனலில் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்குவோம். டாட்டா.